தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க உண்மைங்க. கடவுளும் அப்படிதாங்க சொல்றாரு. இந்த காலத்திலயும் நிறைய பேர் தர்மம் செய்தாங்க. அதை பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்க பிள்ளை குட்டி நல்லா இருப்பாங்க. தர்மம் செய்யறதுக்கு நம்ம பணக்காரரா இருக்கணுங்க அவசியம் இல்லைங்க. நம்ம ஏழையா இருந்தாலும் நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். உங்க பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது பக்கத்து வீட்டு ஏழை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அப்படி செய்தது அந்த ஆண்டவருக்கே செய்த மாதிரிங்க. அதையும் ஆண்டவர் தாங்க சொல்லியிருக்காரு. தான தர்மம் செஞ்ச நீங்க அதை மறந்துடுவீங்க, கடவுள் மறக்க மாட்டார். நீங்க செஞ்ச தான தர்மத்தை எல்லாம் உங்க உண்டியில சேர்த்து வைப்பாரு. எல்லா மனுஷருக்குமே ஆபத்து காலம்னு ஒண்ணு வருங்க. அந்த தீங்கு நாள்ல நீங்க செஞ்ச தான தர்மம் உங்க உயிரை காப்பாத்துங்க. ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் சொல்வாரு, 10 நிமிஷம் லேட்டா வந்தா உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லுவாரு. அந்த 10 நிமிஷம் சீக்கிரமா போனாதான் நீங்க செஞ்ச தான தர்மங்க உங்களை காப்பாத்துன டாக்டர் இல்லைங்க, அந்த ஆண்டவரே உங்களை காப்பாத்திருக்காரு. ஆண்டவர் உங்களை காப்பாத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்க செஞ்ச தானம் தர்மம் தான். இப்ப சொல்லுங்க, தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சொன்னது சரிதானே? நீங்க ஊழியக்காரருக்கு குடிக்க ஒரு செம்பு தண்ணி கொடுத்தாலும் பரலோகத்துல இருந்து அதுக்குள்ள பலன் வருங்க உங்களுக்கு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.